பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோச் குடும்பத்தினர், திருமதி அல்போன்சால் மோரல், திரு ஃபெட்ரிக் மோரல் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. எஸ்தர் தங்கலதா பிரபு குடும்பத்தினர், கிரேஸ் ரத்தினம் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இந்த புயல் மழை வெள்ளத்தால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படாமல் இருக்கவும் தேவையான பாதுகாப்பை இறைவன் தரவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைக்கு திரு அவை இயேசுனுடைய 12 திருத்தூதர்களில் ஒருவரான துணிவு மிக்க மறைசாட்சியான அந்திரேயாவினுடைய விழாவினை கொண்டாடுகிறது. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற இறைவனின் அழைப்பை ஏற்றவர் தூய பேதுருவின் சகோதரர். இயேசுவை பின் செல்வதற்கு முன் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார். ஆனால் இயேசுனுடைய அழைப்புக்கு இணங்க அவரோடு ஓர் இரவும் ஓர் பகலும் தங்கினார். தன் சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தார். கானாவூர் திருமணத்தின் போது இயேசுவோடு இருந்தார். 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். எருசலேம் கோவிலின் அழிவை இயேசு முன் அறிவித்த போது அழிவு எப்போது வரும் என கேட்டவர் அந்திரேயா. எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறையப்பட்டு இயேசுவுக்கு சிறந்த சாட்சியாக உயிர் தந்தவர். அன்புக்குரியவர்களை, இவருடைய விழாவினை கொண்டாடுகிற போது நாமும் இயேசுவை அறியவும் இயேசுவை பின் செல்வம், இயேசுவுக்கு சிறந்த முறையில் நம் வாழ்வால் சான்று பகரவும் தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். இயேசுவை நாம் பிறருக்கு அறிவிக்க அறிமுகப்படுத்த தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்கு வந்த ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்தி செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான அந்திரேயாமுதா திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமண் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவரும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகின்றவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தியின் அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லோருமே நற்செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விரைவிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர் பிடிப்பவன் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4, வசனங்கள் 18 முதல் 22 வரை. இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது
சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான இருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரரை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோவும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்திலே ஒரு யூதர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய மகனை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். யூத மதத்தையும் அதனுடைய மரபுகளையும் கற்று வருமாறு அனுப்பி வைத்தார். 3 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிற்கு அவன் திரும்பி வந்தான். யூதனாக அல்ல, ஒரு கிறிஸ்தவனாக திரும்பி வந்தான். தன்னுடைய ஆதங்கத்தை இவ்வாறெல்லாம் என்னுடைய மகன் செய்துவிட்டான் என்று சொல்லி தன்னுடைய நண்பரிடம் கொட்டி தீர்த்தார். அவர் சொன்னார், எனக்கு இது முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? நானும் என்னுடைய மகனை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வச்சேன், அவனும் கிறிஸ்தவனாக திரும்பி வந்தான் என்று இருவரும் தங்கள் வேதனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த 2 பேரும் அந்த யூத ரபி எனப்படுகிற போதகர் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் இதை பற்றி எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், எங்க 2 பேரும் முன்னவே சொல்லிருக்கூடாதா? என்னுடைய மகனை நான் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வைத்தேன், அவனும் இப்பொழுது கிறிஸ்துவனாக மாறிவிட்டான் என்று சொன்னார். இந்த 3 பேரும் யாவே கடவுளிடம் முறையீடு செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று. அப்பொழுது யாவே கடவுள் சொன்னார், உங்களுக்கு ஒரு குறை என்றால் என்னிடம் வருவீர்கள், எனக்கு ஒரு குறை என்றால் நான் யாரிடம் போவேன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கும் ஒரு மகன் இருந்தான், அவரை நான் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பி வச்சேன், திரும்பி வரும்போது கிறிஸ்துவனாக வந்து விட்டான் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிவது, அனுபவிப்பது, இதுதான் நற்செய்தி பணி. நற்செய்தி அறிவிப்புக்கு நல்ல எடுத்துக்காட்டு இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனித அந்திரேயா. நமது காலிலே 26 எலும்புகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த எலும்புகளால் நாம் நடக்கிறோம், நடனம் ஆடுகிறோம், சில நேரங்களில் கோபத்தால் மற்றவர்களை எட்டி உதைக்கிறோம். ஆனால் இந்த கால்கள் நமக்கு தரப்பட்டிருப்பது நன்மை செய்வதற்காகவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எசாயா இறைவாக்கினர் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடுவார், நற்செய்தி அறிவிக்க வருவோரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. ஆக நற்செய்தி அறிவித்த இப்படி அந்திரே அவருடைய பாதங்கள் கூட அழகானவை என்பதை இன்றைய நாள் வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படி அந்திரியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதில் முதல் உதாரணம், அந்திரேயா தனது சகோதரரான பேதுருவிடம் சென்று நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று அறிவிக்கிறார். தான் கண்டதை தன்னுடைய சகோதரரும் காண வேண்டும், தான் பெற்ற அந்த மகிழ்வை தன் சகோதரரும் பெற வேண்டும் என்று தன் சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். தன் சகோதரனுக்காக இயேசு வைத்திருக்கிற திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்று அந்திரியாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இயேசு தனது திருச்சபையை கட்ட பேதுருவை பாறையாக மாற்றுவார், விண்ணகத்தின் திறவுகோள்களை அவரிடம் கொடுப்பார் என்றெல்லாம் அந்திரியாவுக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்ததெல்லாம் தன் சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தார். மற்றது எல்லாம் இயேசுதான் செய்தார். அதே போல நாமும் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வரும்போது அவர் அவளை என்ன செய்வார் என்பது நமக்கெல்லாம் தெரியாது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால்,
நாம் கிறிஸ்துவை சந்தித்து அந்த சந்திப்பின் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நற்செய்தி பணி. இரண்டாவதாக, இயேசு திரளான மக்களுக்கு மணிக்கணக்காக போதித்தார். மக்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு பசி எடுக்கிறது. ஆர்வத்தோடு அவரது அமுத மொழிகளை கேட்ட மக்களுக்கு அப்பம் எங்கிருந்து வாங்கி வரலாம் என்று இயேசு பிலிப்பை கேட்டார். இதை கேட்ட அந்திரேயா 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார். இயேசு அவற்றை பெற்று தந்தைக்கு நன்றி செலுத்தி அற்புதமாக பலுகி மக்களின் பசி ஆற்றினார். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நம்பி நாம் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருகிற போது, அவரிடம் உள்ள அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்கிற போது, இயேசு அவற்றை பெருக்கி மகத்தான காரியங்களை செய்வார். நம்மிடம் இருப்பதை இறைவனுக்கு கொடுப்பதே நற்செய்தி பணி. மூன்றாவதாக, எருசலேம் நகரத்தை சார்ந்த கிரேக்கர்கள் சிலர் வந்து நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்பிடம் சொல்ல, பிலிப்பு அவர்களை அந்திரேயாவிடம் அழைத்து வருகிறார். அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்கிறார். இயேசு தனது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தான் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அறிவிக்கிறார். இப்படியெல்லாம் இயேசு செய்வார் என்று அந்திரேயாவுக்கு தெரியாது. அதுபோலவே மீட்பின் வரலாற்றிலே அடுத்த கட்டம் என்ன என்று நாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் பிறரை இயேசுவிடம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இதுதான் நற்செய்தி பணி. திருப்பலியிலே இயேசுவை சந்தித்து நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மிடம் இருப்பதை கடவுளுக்கு காணிக்கை ஆக்குவோம். இயேசுவை பிறரும் பிற இனத்தாரும் அறியச் செய்வோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பார் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, கும்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி அல்லாமல் தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அப்படி அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை
குரல் எழுப்பி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவபெற செய்தருளும். மேலும் உயிர்த்துடும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான பிணந்திரியாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடும் ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ரோச் குடும்பத்தினர், திருமதி அல்போன்சால் மோரல், திரு ஃபெட்ரிக் மோரல் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. எஸ்தர் தங்கலதா பிரபு குடும்பத்தினர், கிரேஸ் ரத்தினம் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.